கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1668க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மைமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 37 அதிகாரம் 31வது வசனம், மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். யூதா வம்சத்தில் தப்பினவர்களை குறித்து, மீந்திருக்கிறவர்களை குறித்து இந்த பகுதி சொல்லுகிறது. மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். குடும்பத்தில் இழப்பை சந்தித்த சகோதரனே, சகோதரியே, தொழிலிலே, வியாபாரத்திலே, கடையிலே இழப்புகளை, நஷ்டங்களை சந்தித்த மகனே, வேலையிலே பின்மாற்றம் அடைந்து வேலையை இழந்து காணப்படுகிற மகனே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தை ஆறுதலாய் அமைகிறது. மறுபடியும் நீங்கள் கனி கொடுப்பீர்கள், மறுபடியும் கனி கொடுப்பீர்கள். நீங்கள் இழந்ததையெல்லாம் பெறுவீர்கள். சமாதானத்தை இழந்திருந்தால் சமாதானம் பெறுவீர்கள். தொழிலில் நஷ்டம் அடைந்திருந்தால் லாபம் பெறுவீர்கள். குடும்பத்திற்குள்ள பிரச்சனை இருக்குமானால் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். மறுபடியும் கனி கொடுக்கிற அனுபவம் அது கர்த்தரால் மாத்திரம்தான் தர முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நன்றாக ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், வேத வசனத்தை பின்பற்றணும், வேத வசனத்தை கற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டும். அப்படி செய்வீர்களானால் மறுபடியும் கனி கொடுப்பீர்கள். மறுபடி உன் வாழ்க்கை சீராக்கப்படும். மறுபடி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும். மறுபடி உன் தொழில் விருத்தி அடையும். மறுபடியும் உன் வியாபாரம் பெருகும். மறுபடியும் உன் குடும்பம் கட்டப்படும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் விழுந்து கிடக்கிறார்களோ, வாழ்க்கையிலே, தொழிலிலே, வேலையிலே, வியாபாரத்திலே, அவர்களுக்கான செய்தி, நீ மறுபடியும் கனி கொடுப்பாய். மறுபடியும் உன் நிலை சீராக்கப்படும். மறுபடியும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், மறுபடியும் கனி கொடுப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.